ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நீட் 2022 ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வெனஸ்டே வந்து அந்த ஃபுல் லெசனை கவர் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து டியூஸ்டே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லெசனுக்கான எம்சிக்யூஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரின்ஸோட எம்சிக்யூஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 50 எம்சிக்யூ வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளை ஃபுல் லெசன் படிச்சுட்டு அப்புறம் எம்சிக்யூ பார்த்தாலும் சரி, இல்லை எம்சிக்யூலேயே உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபுல் லெசனை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட்டட் எம்சிக்யூஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான எம்சிக்யூஸ், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவும் யோசிக்கிற மாதிரியான எம்சிக்யூஸ். அட் த சேம் டைம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ், அதாவது ரொம்ப பெருசாக படிக்காமல் சின்ன சின்ன ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு கவரேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 செட்டு பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நாட் அல்லேலிக் ஹேலைட், அதாவது கீழ்கண்டவனவற்றில் எது வந்து அல்லேலிக் ஹேலைடு இல்லை அப்படின்றதான் கேள்வி. ஸோ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அல்லேலிக்னா என்னென்னா ஒரு சி டபுள் பாண்ட் சி இருக்கணும், அதோட ஒரு சி கனெக்ட் ஆகிருக்கணும், அது கூட என்ன கனெக்ட் ஆகிருக்கணும், ஹாலஜன். இப்போ உதாரணத்துக்கு இதில் கொடுத்துருக்க நேம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே ஐயூபேக்கை பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். நான் என்ன சொன்னேன், அல்லேலிக்னா என்னென்னா ஒரு டபுள் பாண்ட் கார்பன், அதோட என்ன கனெக்ட் ஆகிருக்கணும், ஒரு சிங்கிள் பாண்ட், அதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கும், ஹாலஜன். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டா பென்ட்னா 5 கார்பன், அதில் செகண்ட் பொசிஷனில் ஈனு, ஃபோர்த்து பொசிஷனில் புரோமின். இப்போ இந்த கேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டபுள் பாண்டட் கார்பன். இந்த டபுள் பாண்ட் கார்பனோட என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு கார்பன், அதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, புரோமின் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லேலிக். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. இப்போ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டபுள் பாண்ட் கார்பன், அதோட என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு கார்பன், அதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, புரோமின் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் என்னது, அல்லேலிக். இப்போ அடுத்து இந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் கார்பன், அதோட ஒரு கார்பன், அதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, புரோமின் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் என்னது, அல்லேலிக். பட் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் கார்பன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் ஒரு கார்பன், அதுக்கப்புறம் தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, பிஆர் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன கிடையாது, அல்லேலிக் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், அதாவது தமிழில் வந்து கீழ்கண்டவனவற்றில் எது வந்து தவறானது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிள், இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குளோரின் இருக்குது. ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் பண்ணுறாங்க, செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் பண்ணுறாங்க, தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபனேஷன் பண்ணுறாங்க. சரியா, டி ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளோரின் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங், அதாவது உள்ளே வர இன்கமிங் குரூப் எதை ப்ரிஃபர் பண்ணும், ஆர்த்தோ அண்ட் பேரா. தமிழ்லையுமே ஆர்த்தோ மற்றும் பேரா பகுதியை தான் அது என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் பி எடுத்துப்போம். ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா NO2 பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, குளோரின் 1ன்னு எடுத்திங்கன்னா 2. அப்போது ஆர்த்தோ பொசிஷன்றது என்ன அப்படின்னா 1,2 அண்டு 1,6, இது ரெண்டுமே என்னது ஆர்த்தோ. பேரான்றது என்னென்னா 1,4. மெட்டான்றது என்னென்னா 1,3 அண்டு 1,5. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தந்த பொசிஷனில் இருந்தால் என்னது ஆர்த்தோ, இந்த பொசிஷனில் இருந்தால் பேரோ, இந்த பொசிஷனில் இருந்தால் மெட்டோ. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, குளோரின் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, NO2 எந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது 1,2, அப்போ இது ஆர்த்தோ, அப்போ வந்து இது கரெக்டு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், குளோரின் 1ன்னு வச்சுக்கிட்டா SO3 வந்து 2, அப்போ இது 1,2, அப்போ இதுவும் என்னது ஆர்த்தோ. பட் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, குளோரினேஷனில் இங்கே குளோரின் ஃபஸ்ட் பொசிஷன் 2, 3, அப்போ இந்த குளோரின் எந்த பொசிஷனில் வருது, தேர்ட் பொசிஷனில் வருது. இப்போ தேர்ட் பொசிஷன்னா 1,3 இது மெட்டா. எப்போவுமே ஹாலஜன் வந்து எங்கே போகாது, ஹாலஜன் இருக்கும்போது மெட்டா பொசிஷனுக்கு இன்கமிங் குரூப் போகாது. ஸோ அப்போ இதுதான் என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3, ப்ரோப்பீன் இஸ் ரியாக்ட் வித் HBr in the presence of H2O2. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப்பீன் வந்து HBRோட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது H2O2 இருக்கும்போது நிகழ்ந்தால் கீழ்கண்டவனவற்றில் எது வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ அது என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை வந்து ப்ரோப்பீன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன போட போகிறோம், ஹெச்பிஆர்னா என்னது, H ப்ளஸ் Br மைனஸ். இங்கே H2O2ன்றது என்னென்னா பெராக்சைடு, அதாவது பெராக்சைடுனா என்னென்னா ஆன்டி மார்க்கோனிக். உங்களுக்கு தெரியும் மார்க்கோனிக்னா என்னென்னா இன்கமிங் குரூப் எதை ப்ரிஃபர் பண்ணும், 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. அப்போ ஆன்டி மார்க்கோனிக்னா இன்கமிங் குரூப் எதை ப்ரிஃபர் பண்ணும், 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. சரியா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ HBr, ஸோ பிஆர்ன்றது நியூக்ளியோஃபைல். லாஜிக் படி அதாவது H2O2 இல்லைன்னா அது எங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கோன்னா ஹையர் ஆர்டர்னா பிஆர் இங்கே வந்திருக்கும், ஹெச் இங்கே வந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், H2O2 இல்லைன்னா. ஒருவேளை H2O2 வந்துருச்சுன்னா அப்போ இன்கமிங் குரூப்னா நியூக்ளியோஃபைல் எதை ப்ரிஃபர் பண்ணுன்னா 1 டிகிரியை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிஆர் இங்கே வந்துடும், ஹெச் இங்கே வந்துடும். அப்போ இதுதான் என்னது மேஜராக இருக்கும், இது வந்து என்னவாக இருக்கும், மைனராக இருக்கும். எப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O2. ஒருவேளை
ஸோ அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னவாக இருக்குன்னா பிஆர் வந்து ப்ரைமரிக்கு போகிறது தான் என்னவாக இருக்குன்னா மேஜராகவும், பிஆர் வந்து செகண்டரிக்கு போகிறது என்னவாக இருக்கும் மைனராகவும் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வரணும். அப்போது 1 ப்ரோமோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 ப்ரோமோ ப்ரோப்பீன். ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ கொஷின் நம்பர் 4, அல்லைலிக் ஹேலைட் cannot be adoption by alkene to alkene. அதாவது என்னென்னா அல்கைல் ஹேலைடை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது அல்கைல் ஹேலைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல அல்கீன்லேருந்து அல்கைனில் எந்த ரியேஜென்ட்லேருந்து பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரியாக்டன்ட் என்னவாக இருக்கணும்னா ப்ராடக்ட் வந்து அல்கைல் ஹேலைடாக இருக்கணும். ரியாக்டன்ட் வந்து யாராக இருக்கணும் அல்கீன் அண்டு அல்கைனாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும் அல்கீன்னா என்னது டபுள் பாண்ட், அல்கைனா என்னது ட்ரிபிள் பாண்ட். இப்போ ஃபஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். இப்போ ஹெச்பிஆர் எடுத்துப்போம். இப்போ ஒரு வேளை டபுள் பாண்டில் ஹெச்பிஆர் வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் ஹெச் போய் ஒரு கார்பனில், பிஆர் போய் என்ன ஆகும் ஒரு கார்பனில் ஆட் ஆகும். அப்போ சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் என்ன ஆகிடும் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அல்கைல் ஹேலைட் கிடச்சிரும். ஆச்சா. இப்போ அதே மாதிரி தான் ஹெச்சிஎலும். ஹெச்சிஎல் என்ன எப்படி பிரித்து எழுதிக்கலாம் ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ்ன்னு பிரித்து எழுதிப்பீங்க. ஸோ ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ்னு எழுதினா ஹெச் போய் ஒரு கார்பன் ஆட் ஆகும், சிஎல் போய் ஒரு கார்பன் ஆட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் அல்கைல் ஹேலைடு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி தான் Cl2. இப்போ Cl2 எடுத்திங்கனாலும் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்குது Cl2 எப்படி பிரியும்னா ஒரு Cl ஒரு கார்பன்லையும் இன்னொரு Cl போய் இன்னொரு கார்பன்லையும் அட்டாக் ஆகி டபுள் பாண்ட் என்ன ஆகிடும் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். அப்போது இந்த 3 கேஸ்லேயுமே என்னாகும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது என்னவோ மாறிடும் அல்கைல் ஹேலைடாக என்ன ஆகிடும் மாறிடும். பட் PCl5 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் சொல்லியிருக்கோம் ஆல்கஹால் இருந்து PCl5 போட்டால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும் அல்கைல் ஹேலைட் கன்வெர்ட் ஆகும். சரியா. அப்போது PCl5 வேணும். PCl5 வச்சு நீங்கள் அல்கைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் யாராக இருக்கணும் ஆல்கஹாலாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே ரியாக்டன்ட் யார் கொடுத்துருக்க கொஷனில் அல்கைன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ PCl5 என்ன வராது இந்த மெத்தடில் வந்து அல்கைல் ஹேலைடை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொஷின் நம்பர் 5, among the following CX bond correct order of bond energy. அதாவது கீழ்கண்டவனவற்றில் எதுவுடைய பாண்ட் ஆற்றல் அதாவது வந்து பிணைப்பு ஆற்றல் வந்து சரியான விதத்தில் எது பொருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவனவற்றில் பிணைப்பு ஆற்றல் வந்து எதுக்கு சரியாக பொருந்திருக்கு அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பாண்ட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதாவது பிணைப்பு ஆற்றல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் நாட்டம். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கான இது. அப்படி பார்த்தீங்கன்னா குளோரின் புரோமின் அயோடின். குளோரினுக்கு தான் என்ன அதிகம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ அப்போ அந்த பாண்ட் என்னவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ உங்களுக்கு வந்து குளோரின் புரோமின் அயோடின் இதுதான் என்னதுன்னா உங்களுக்கு கரெக்டான ஆர்டர் ஃபார் பாண்ட் எனர்ஜி. ஸோ அடுத்த 5 செட்டு பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவனவற்றுள் எது வந்து ஒளி சுழற்சி மாற்றியம் இல்லை அப்படின்றதான் கேள்வி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஒளி சுழற்சி மாற்றியம் அப்படின்னா என்னென்னா அது என்னவாக இருக்கக்கூடாது சிமெட்ரியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அது வந்து என்னவாக இருக்கணும் ஏசிமெட்ரியாக இருக்கணும். அப்படியே வந்து 3 கண்டிஷன் என்னென்னா காம்பவுண்ட் வந்து என்னவாக இருக்கணும் கைரலாக இருக்கணும், காம்பவுண்ட் வந்து என்னவாக இருக்கணும் ஏசிமெட்ரியாக இருக்கணும், காம்பவுண்ட் வந்து என்னவாக இருக்கணும் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கணும். சரியா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கைரலை பாஸ் பண்ணிட்டாலே மற்ற 2 என்ன ஆகிடும் பாஸ் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கைரல்னால் என்னென்னா த காம்பவுண்ட் கனெக்ட் வித் 4 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியன். சரியா. அப்போ இதை ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். இப்போ இந்த கார்பன் எடுத்துப்போம். ஸோ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா NH2OH BrCl. சரியா. அப்போ இது 4மே என்னது வேறு வேறு. இப்போ அதே மாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சைனேட் இங்கே CH3 இங்கே C2H5 இங்கே CH3 இங்கே NH2. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமும் C2H5 இந்த பக்கம் என்னது C2H5. அப்போ இந்த கார்பனில் 2 கனெக்டிவிட்டி என்னது சேம். அப்போ 2 கனெக்டிவிட்டி சேமாக இருந்தால் அது என்னது நான் சூப்பர் இம்போசிபிள். அட் த சேம் டைம் வந்து அது என்னென்னா கைரல் கிடையாது. அது வந்து ஏ கைரல்லாம் என்ன பண்ணாது லைட்டை லெஃப்டாவோ ரைட்டாவோ ரொட்டேட் பண்ணாது. அப்போ இது என்னது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதாவது ஒளி சுழற்சி தன்மையற்ற மாற்றியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் எடுத்துப்போங்க. இந்த இதில் அதாவது CMG பாண்ட் இஸ் CH3CH2MgBr. இதில் வந்து இந்த டைப் ஆஃப் பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயானிக்கா நான் போலார் கோவலண்ட்டா போலாரா ஹைட்ரஜனா. தமிழில் கேட்டிங்க அப்படின்னா அயனி பிணைப்பு ஓகேவா முனைவு தன்மையற்ற சகப்பிணைப்பு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
முனைவுற்ற சகப்பிணைப்பு, இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு. இதில் எது ஆன்சர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கார்பன் வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை என்னென்னு எழுதிக்கலாம், கோவலண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், கார்பன் வந்தாலே என்னது, கோவலண்ட். அப்போ இதில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏவை கட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியை கட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவலண்ட், ரெண்டுத்துலேயுமே கோவலண்ட் இருக்குது. இது வந்து என்னது, நான் போலார், இது வந்து என்னது, போலார். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், போலார்னால் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பிரிஞ்சால் அது என்னது, போலார். இது வந்து நம்ம கிரிக்னார்ட் ரியாஜன் சொல்லுவோம். இதை எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா CH3 CH2 ஹோல் டு த பவர் மைனஸ் Mg(Br). சரியா? இதை இப்படி எழுதலாம்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த பழைய லெக்சரில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு பிரியுது. அப்போ ப்ளஸ் மைனஸ்ன்னு பிரிஞ்சால் என்னது, போலார். கார்பன் இருக்கிறதுனால என்னது, கோவலண்ட். அப்போ வந்து ஆப்ஷன் சி எது, போலார் கோவலண்ட், அதாவது முனைவுற்ற சகப்பிணைப்பு. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அதாவது கீழ்கண்டவற்றை கொதிநிலையை பொறுத்து அதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரான்ச் இருந்தாலே பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ பிரான்ச் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ஸோ காம்பவுண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கேள்வி, ஏன் சார் பிரான்ச்சாக இருந்தால் ஏன் சார் பாய்லிங் பாயிண்ட் குறையுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பிரான்ச் வந்துட்டால் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிரும், அட்ராக்ஷன் லோ. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரான்ச் வந்துட்டா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டா பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 3 கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று தான் என்னது, ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிரான்ச் இருக்குது. அதாவது 1 2 மேலே 2, மேலே 1 கீழே 1, 2 பிரான்ச் இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பிரான்ச் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து என்னது, ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். அப்புறம் யார், 3, அப்புறம் யார், 2. ஏன்னா 2ல் வந்து 2 பிரான்ச் இருக்குது, பார்த்தா தெரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு சர்க்கிள் பண்ணுற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச். ஸோ பிரான்ச் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகிடும், கடைசி ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 3 2. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரணும், ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, ஐசோப்ரோபைல் குளோரைடு அண்டர்கோ பை நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன். அதாவது ஐசோப்ரோபைல் குளோரைடு இருக்குது, அது என்ன நடக்க போகுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்க போகுது. நடந்தால் கீழே இருக்கிறதுல எது வரும்? சரியா? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து பதிலீட்டு வினை, நியூக்ளியோஃபிலிக்கோட பதிலீட்டு வினை நடந்தால் கீழ்கண்டவற்றில் எது சரியானது, அதுதான் கேள்வி. ஸோ அப்போ ஐசோப்ரோபைல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஐசோப்ரோபைல்னால் என்னென்னா இதுதான் ஐசோப்ரோபைல் குளோரைடு. சரியா? ஸோ இப்போ ஐசோப்ரோபைல் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குளோரின் கனெக்டாக இருக்கிற கார்பன் என்ன டிகிரி பாருங்கள், 2 டிகிரி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், SN1 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. இதுவே SN2 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. அப்போ இதில் பாருங்களேன், இந்த 2 டிகிரி எங்கே இருக்குது, இன் பிட்வீன் SN1 அண்ட் SN2 ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன ஹேலைட், 2 டிகிரி ஹேலைட். அப்போ 2 டிகிரி ஹேலைட்னா இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, SN1 பாசிபிலிட்டி இருக்குது, SN2 பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ அப்போது யார் சார், இப்போ இது SN1 போகுமா SN2 போகுமா, ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ரியேஜென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ரியேஜென்ட் வந்து டிசைட் பண்ணணும் அது SN1 SN2. எப்போது உங்களுடைய காம்பவுண்ட் 2 டிகிரியாக இருந்தால் மட்டும். உங்கள் காம்பவுண்ட் 1 டிகிரியாக இருந்தால் கட்டாயம் என்ன தான் போகும், SN2 தான் போகும். உங்கள் காம்பவுண்ட் 3 டிகிரியாக இருந்தால் கட்டாயம் என்ன தான் போகும், SN1 தான் போகும். ஆனால் ரியேஜென்ட் கொடுத்துருந்தா 2 டிகிரிக்கு மட்டும் என்ன ஆகும், ஸ்பெசிஃபிக்காக மாறும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ 2 டிகிரி என்ன போகும், SN1 போகும், SN2 போகும். ஸோ ஆப்ஷன் சி, இட்ஸ் ஹேப்பன் போத் SN1 அண்ட் SN2. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன். அதாவது கீழ்கண்டவனவற்றுள் எது வந்து பதிலீட்டு வினை, அதாவது வந்து ரேடிக்கல் முறையில் வந்து பதிலீட்டு வினை வந்து இதில் எது நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஆப்ஷன் பி எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பென்சின் இருக்குது, CH3 AlCl3 போடுறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா பென்சீனில் போய் CH3 ஆட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பென்சீனில் நடக்கிற எல்லா ரியாக்ஷனுமே கட்டாக என்னவாக தான் இருக்கும், எலக்ட்ரோஃபிலிக்காக தான் இருக்கும். என்னவாக தான் இருக்கும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். பட் ஆனால் அவங்க இங்கே கேட்டிருக்கிறது என்னது, ஃப்ரீ ரேடிக்கல் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது ஆப்ஷன் பி வந்து கிடையாது. சரியா? இப்போ அடுத்து ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னா சைனேட் போய் என்ன இருக்குன்னா இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னது, அடிஷன். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ரொம்ப சிம்பிள். பென்சின் இருக்குது, ஒரு CH3 இருக்குது, என்ன போடுறான் Cl2. அட் த சேம் டைம் நான் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ரியேஜெண்ட்டை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரியேஜெண்ட் பார்த்தீங்கன்னா பாயில். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனுக்கு என்ன ரியேஜெண்ட்டு, லைட்டு. ஃப்ரீ ரேடிக்கல் நடக்கணும்னா என்னென்ன வேணும், லைட்டு வேணும், இல்லைனா என்ன வேணும், ஹீட் வேணும், இல்லைனா என்ன பண்ணணும், பாயில் பண்ணணும். ஸோ இது நடந்தால் தான் இங்கே என்ன நடக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனாக பதிலீட்டு வினை நடக்கும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாயில் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹெச் போயிட்டு அந்த இடத்துல யார் ஆட் ஆகிடுறா, Cl ஆட் ஆகிடுது. ஸோ அப்போ கட்டாயம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து எதில் தான் நடக்கும்னா இதில் தான் நடக்கும். இப்போ பதிலீட்டு வினை எதில் நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் நடக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் டுவோர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதாவது கீழ்கண்டவனவற்றில் எது வந்து நியூக்ளியோஃபிலிக் பதிலீட்டு வினை, கருக்கவர் பதிலீட்டு வினை வந்து எதில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆக்சுவலாக டி. ஏன் நான் சொல்கிறேன், அதாவது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், அதாவது கருக்கவர் பதிலீட்டு வினையோடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா அல்லேலிக் ஹேலைட், வினைலிக் ஹேலைட், ஹாலோபென்சின். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அல்லேலிக் ஹேலைட்னா என்ன, ஒரு டபுள் பாண்ட் சி, அதோட ஒரு சி, அதில் என்ன கனெக்டாக இருக்கணும், ஹாலஜன் கனெக்டாக இருக்கணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அல்லேலிக் ஹேலைட் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் டி தான் என்னது, ஒரு டபுள் பாண்ட் கார்பன், அதோட ஒரு கார்பன், அதில் என்ன கனெக்டாக இருக்குது, குளோரின் கனெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அடுத்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரின் வந்து என்ன இருக்குது, டேரெக்டாக டபுள் பாண்டோட கனெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, வினைலிக். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா C6H5, C6H5னா பென்சின், பென்சினோட டேரெக்டாக கனெக்டாக இருக்குது. அப்போ அது வந்து என்னது, ஹாலோ பென்சின். அடுத்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் என்னது தான், குளோரின் டைரக்ட்லி கனெக்ட் வித் டபுள் பாண்டட் கார்பன். ஸோ அப்போ அதுவும் என்னது, வினைலிக். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் என்னது, மோர் ஃபாஸ்டர். அடுத்து கொஷின் நம்பர் 12. CH3Br ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நியூக்ளியோஃபைலுக்குள்ளே போய் ஆட் ஆகிட்டு Br வந்து வெளியே ஆகிடுது. ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட் வந்து எதை ஃபேவர் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரியாக்டன்ட் எதை ஃபேவர் பண்ணுன்னா SN2. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் SN2ஓட ஆர்டர் என்னென்னா 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி. இதுக்கு முன்னாடி என்ன வந்துடும்னா அல்கைல்னால் ஒரே ஒரு CH3Br. ஸோ நியூக்ளியோஃபைல் ஆட் இருக்குது. அப்போ இது எதை ஃபேவர் பண்ணும், முதல்ல உங்களுக்கு SN2, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சால்வெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்ன சால்வெண்ட் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் போடக்கூடிய சால்வெண்ட் SN2ஆக இருந்தால் நீங்கள் போடக்கூடிய சால்வெண்ட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஏப்ரோட்டிக்காக இருக்கணும். என்னவாக இருக்கணும், ஏப்ரோட்டிக். சரி, ஏப்ரோட்டிக்னா என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏப்ரோட்டிக்னா என்னென்னா without hydrogen, at the same time less number of oxygen. அதாவது உங்களுடைய காம்பவுண்டில் என்ன இருக்கணும்னா ஆக்சிஜன் வந்து லெஸ் நம்பராக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த 3-4 கேஸில் ஹை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எதுக்கு இருக்குன்னா பிக்கு தான் என்ன இருக்குது, ஹை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஹை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் அது எதை ஃபேவர் பண்ணுன்னா SN1 ஃபேவர் பண்ணும். அப்போ SN2 என்ன பண்ணும், ஸ்லோவாக ஃபேவர் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு என்னது, லாஸ்ட். சரியா? ஸோ ஆப்ஷன் பி வந்து இதில் தான் என்னவாக இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஆன்சர் ஏ தான். பட் நான் உங்களுக்கு மற்றதுக்கும் எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் SN2 வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பி வந்து லாஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏனா ஃபீனால். ஸோ இதான் வந்து O-. ஓகேவா? ஸோ O- என்னென்னா இப்போ இந்த பென்சின் பார்த்திங்க அப்படின்னா ரெசனேட் ஆகிட்டே இருக்கும். ரெசனேட் ஆகிருக்குன்னா அது மோர் எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சராக இருக்கும். ஸோ சால்வெண்ட் வந்து மோர் எலக்ட்ரான் விட்ராயிங்காக இருந்தால் அதுவும் வந்து எதை தான் ஃபேவர் பண்ணும், SN1 தான் ஃபேவர் பண்ணும். SN2 என்ன பண்ணாது, ஃபேவர் பண்ணாது. ஸோ அதனால தான் பியை விட இது கொஞ்சம் என்னவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த 2 கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிக்கு பார்த்தீங்கன்னா CH3ன்றது என்னன்னா டொனேட்டிங் நேச்சர். CH3 என்ன பண்ணணும், ஆக்சிஜனுக்கு டொனேட் பண்ணும். ஸோ அப்போ டொனேட்டிங் நேச்சர் இருந்தால் அது என்ன இருக்குன்னா மோர் ஃபேவர் ஃபார் SN2. சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டி வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து இங்கே ஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்சோட டொனேட்டிங் நேச்சர் CH3யோட என்னது, கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சி வந்து டிக்கு அப்புறம் சி, அப்புறம் ஏ, அப்புறம் பி. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. கொஷின் நம்பர் 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி. பொலாரிட்டி ஆர்டரை வச்சு இது பண்ண சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவனவற்றில் முனைவு திறன் பொருத்தி இதை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதுங்க, அதாவது ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொலாரிட்டி, அதாவது என்னென்னா பொலாரிட்டினா என்னென்னா அந்த
இதுவாகும் தன்மை, பிணைப்பு உடையும் தன்மை. சரியா? பிணைப்பு உடையும் தன்மை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சைஸ். அப்படின்னா என்ன, சைஸ் பெருசாக இருந்தால் அது முனைவுறும் தன்மை என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைஸ் பெருசாக இருந்தால் முனைவுறும் தன்மை என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், இதில் சைஸ் எது பெருசு, அயோடின் பெருசாக இருந்தால் அப்போ முனைவுத்திறன் என்னவாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும். அப்போ குளோரினுக்கு முனைவுத்திறன் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் குளோரின் தான் என்னது, அதிக முனைவுத்திறன். அப்புறமா யார், புரோமின். அப்புறமா யார், அயோடின். அப்போ உங்களுக்கு ஆர்டர் என்னென்னா 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3, 2, 1. இதில் தான் என்னது, முனைவுத்திறன் அதிகமாக இருக்கும். அதாவது பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸின் பிரிகிற ஸ்பீடு வந்து இதில் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் 13க்கான ஆப்ஷன் வந்து பி. கொஷின் நம்பர் 14 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஹெச்மியூனா நான் சொல்லியிருக்கேன் சப்ஸ்டியூஷன் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு ஹெச் இருக்கும். ஸோ x2 வந்து என்ன ஆகும்னா ஹெச்எக்ஸாக வெளியே போயிட்டு ஹெச் இருந்த இடத்துல யார் வந்துடுவா, எக்ஸ் வந்துடுவா. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஏன்னா கீழே இருக்க ரியேஜென்ட் லைட். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் கேள்வி என்னென்னா, இதில் எது வந்து இது குளோரின், இந்த எக்ஸ்ன்ற இடத்துல குளோரின் இருந்தால் ஈல்டு அதிகமாக இருக்குமா, அதிகமான ப்ரிசிபிடேட் கிடைக்குமா, இல்லை இந்த இடத்துல பிஆர் இருந்தால் அதிகமான ப்ரிசிபிடேட் கிடைக்குமா, இல்லைனா வந்து ஏபி ரெண்டுமே சமமான ப்ரிசிபிடேட்டாக இருக்குமா, இல்லை கீழ்கண்டவனத்தில் எல்லாமே போராக இருக்குமா, அதாவது கீழ்கண்டவனத்தில் கிடைக்கிற ப்ராடக்ட்டுடைய அமௌண்ட்டே கம்மியாக இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆன்சர் என்ன, டைரக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பிஆர் தான். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஆர் போய் உள்ளே என்ன ஆகணும், ஆட் ஆகணும். பிஆர் போய் என்ன ஆகணும், உள்ளே வந்து ஹெச் எடுத்துகிட்டு ஹெச்பிஆரை வெளியே போயிட்டு பிஆர் உள்ளே ஆட் ஆகணும். அப்படின்னா என்ன, இந்த எக்ஸ்எக்ஸ் பாண்ட் இருக்குல்ல, இது உடையணும். இப்போ எக்ஸ்எக்ஸ் பாண்ட் எந்தளவுக்கு நல்லா உடையுதோ அந்தளவுக்கு ஈஸியாக உள்ளே போய் என்ன ஆக முடியும், ஆட் ஆக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎல் பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாண்டை உடைக்கிறதுன்றது கஷ்டம். இதுவே பிஆர் பாண்ட் எடுத்திங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக உடைச்சிடலாம். ஏன்னா பிஆருடைய சைஸ் வந்து சைஸ் பெருசாக இருக்கும்போது பாண்ட் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து ரொம்ப வேகமாக போய் ஆட் ஆகிடும். இப்போ வேகமாக போய் ஆட் ஆனால் கிடைக்கிற ப்ராடக்ட்டும் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஹை ஈல்டு எதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 15 இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் போய் உள்ளே ஆட் ஆகிடுச்சு, டபுள் பாண்ட் என்ன ஆகிடுச்சு, சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு. பட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் இது SN1 SN2 E1 இதுவா, E1 என்ன எலிமினேஷன்னா என்னது, டபுள் பாண்ட் என்ன ஆகணும், ட்ரிபிள் பாண்ட் ஆகணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிளாக இருக்குது. அப்போ இங்கே என்ன கிடையாது, எலிமினேஷன் கிடையாது. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. சரியா? இப்போ SN1 SN2 ரொம்ப சிம்பிள். இந்த ரியேஜெண்ட்டை பாருங்கள், ரியேஜெண்ட் யார், CCl4 என்னென்னா இதில் ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ரியேஜெண்ட்டில் ஹைட்ரஜன்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன போடலாம்னா SN2 போடலாம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன, SN2. கொஷின் நம்பர் 16 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எனன்ஷியோமர். கீழ்கண்டவனவற்றில் எது வந்து எனன்ஷியோமர், தமிழ்லேயே எனன்ஷியோமர் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எனன்ஷியோமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். ஏன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 செட் எடுத்துப்போம். இந்த 2 செட் எடுத்திங்கன்னா ஹெச் எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில், OH எந்த சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்களேன், OH லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஹெச் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்குது. அப்படி கீழே இருக்கிறதுலையும் பாருங்கள், OH எங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஹெச் எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில். இதில் அப்படியே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. அப்படி 2 பேர் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் எனன்ஷியோமர். சரியா? பட் ஆப்ஷன் பி எடுத்துப்போம். இப்போ OH வந்து இங்கே எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, ஹெச் அப்படியே இருக்குது. இந்த கேஸில் எடுத்துக்கோங்க, OH இந்த பக்கம் இருக்குது, இந்த சைட்லையும் OH எங்கே இருக்குது, இதே பக்கம் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன இருக்குது, சேம் சைடில் இருக்குது. அப்படி சேம் சைடில் இருந்தால் அது என்ன கிடையாது, எனன்ஷியோமர் கிடையாது. ஸோ எனன்ஷியோமர்னா என்னென்னா த காம்பவுண்ட் வித் ஹேவிங் ஆப்போசிட் நோட்டேஷன். அப்படின்னா இந்த பக்கம் இங்கே இருக்கிறது, இந்த பக்கம் என்னவாக இருக்கணும், ஆப்போசிட்டாக மாறி இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17. இது ரொம்ப சிம்பிள். இது என்ன நடக்குதுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷனில் என்ன நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னா இப்போது இந்த குளோரினை வந்து என்ன பண்ணிடுது, எடுத்துகிட்டு வெளியே போயிடுது. அதாவது MCl வெளியே போயிடுது. சரியா? அப்போது Cl இருந்த இடத்துல யார் வந்துடுறா, ஃப்ளோரின் வந்துடுறா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக மெட்டல் வந்து குளோரின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளோரின் என்ன பண்ணுது, உள்ளே அனுப்புது. இதில் இந்த 4Mல எந்த மெட்டல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா size of metal. சரியா? directly proportional to displacement reaction. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா பதிலீட்டு. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா இங்கேருந்து குளோரின் எடுத்துகிட்டு ஃப்ளூரின் என்ன பண்ணுறோம், உள்ளே அனுப்புகிறோம். எந்த மெட்டல் பெருசாக இருக்கோ அந்த மெட்டல் தான் என்ன பண்ண முடியும்னா நல்லா என்ன பண்ண முடியும், ஃப்ளூரினை வந்து ஈஸியாக உள்ளே அனுப்ப முடியும். ஏன் அப்படின்னா சைஸ் அதிகமாக இருந்தால் தான், மெட்டலுடைய சைஸ் அதிகமாக இருந்தால் தான் காம்பவுண்டுடைய அயானிக் நேச்சர், காம்பவுண்டுடைய
அயானிக் நேச்சர் என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். ஸோ அயானிக் நேச்சர் அதிகமாக இருந்தால் தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், மெட்டலை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். கோவலன்ட் நேச்சர் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து அயனிக் பிணைப்பு இருக்கணும், சரியா. சகப்பிணைப்பு இருந்தால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், லித்தியம், ருபீடியம் இதில் எதுக்கு சைஸ் பெருசுன்னா ருபீடியத்துக்கு தான் சைஸ் பெருசு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், ஈஸியாக என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஒன்றத்தை கொடுத்துட்டு ஒன்றத்தை வாங்குறது என்ன ஆகும், ரொம்ப வேகமாக நடக்கும், சரியா. இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்துடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 18 எடுத்துப்போம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜெம் டைஹாலைட் அண்ட் ஹைட்ராலிசிஸ் கிவ், அதாவது ஜெம் டைஹாலைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும், சரியா. ஆக்சுவலாக ஜெம் டைஹாலைட்னா என்னென்னா ஒரே கார்பனில் 2 எக்ஸ் வரணும், ஒரே கார்பனில் என்ன வரணும், 2 எக்ஸ் வரணும். அப்படி வந்து அது என்னது ஜெம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டர். ஆக்சுவலாக வாட்டர் தான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது, அக்வஸ் KOH கூட போட்டுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் நான் என்ன போடுறேன்னா வாட்டர் போடுறேன், பட் லாஜிக் படி அக்வஸ் KOH தான் போடணும், சரியா, ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ்னால் இப்போ H2Oவா, H2 எப்படி பிரித்து எழுதிக்கலாம், H+OH-. இப்போது 2 H2O போடணும்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா இந்த H என்னவா வெளியே போயிடும், HCயில் வெளியே போயிடும். அப்போது 2 Cயில் இருந்த இடத்துல யார் வந்துடுவா, 2 OH. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா OH. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே கார்பனில் 2 OH இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இது இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் ஆகி என்னவா வெளியே போய்டும்னா H2O வெளியே போய்டும். அப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்னா C டபுள் பாண்டோ, இதில் ஒரு H இருக்கு இல்லையா, அந்த ஒரு H. அப்போ பாருங்கள் ஒன்று வந்து என்னது ஆல்டிஹைட். இப்போ அடுத்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிற ஹாலஜைட் வந்து இந்த மாதிரி ஹாலைடாக இருந்தால் இப்போ இதுலேயும் H2O போடுவீங்களா, அப்போ என்ன ஆகும், 2 X இருந்த இடத்துல யார் வந்துடுவா, OH. ஓகேவா, அப்போ இதுவும் என்னது ஹைலி அன்ஸ்டேபிள். இதுலேருந்து என்ன வெளியே போகும், H2O வெளியே போகும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், C டபுள் பாண்டோ, 2 பக்கமும் CC. ஓகேவா, ஸோ அப்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க, அதாவது சிங்கிள் கார்பனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைட் ஆகும். ஒருவேளை இந்த மாதிரி 2 டிகிரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், கீட்டோனும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், போத் ஆல்டிஹைடும் கிடைக்கும், கீட்டோனும் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் B and C ரெண்டுமே கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து D. கொஷின் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் ஹேலைட் காம்பவுண்ட். கீழே இருக்கிறதுல வந்து எது ரொம்ப ஸ்டேபிள் ஹேலைட் காம்பவுண்ட், ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4 கேஸில் வந்து எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்போ அதுக்கு தான் என்ன அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் தான், உதாரணத்துக்கு ஃப்ளோரின் என்ன பண்ணுன்னா கார்பனோட எலக்ட்ரான் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிச்சுன்னா கார்பனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ளோரினை விட முடியாது. ஃப்ளோரினை போனாலும் என்ன பண்ணாது, ஃப்ளோரின் போகாது. ஸோ அது என்ன ஆகும், நல்லா டைட்டாக யாரோட பைண்டாக இருக்கும், கார்பனோட பைண்டாக இருக்கும். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன, ஃப்ளோரினோடைய பாண்ட் லென்த் வந்து ரொம்ப சின்னது. பாண்ட் லென்த் சின்னதாக இருந்தால் அந்த பாண்டை உடைக்கிறது என்னவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பாண்டு பெருசாக இருந்தால் நீங்கள் பாண்ட் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த 2 ரீசனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் தான் என்னதுன்னா மோர் ஸ்டேபிள் ஹேலைட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் A. ஸோ கொஸ்டின் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. H2SO4 போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் என்ன நடந்திருக்குன்னா எலிமினேஷன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் பாண்ட் என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் ஆகிடும். ஸோ இதுலேயுமே என்ன இருக்குன்னா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து X இங்கேருந்து H என்னவா வெளியே போயிடுச்சு, HXாக வெளியே போய் இந்த 2 கார்பனுக்கு நடுவில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா இங்கேருந்து X இங்கேருந்து H வெளியே போய் இந்த 2 கார்பன் நடுவில் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தில் வந்து எது மேஜராக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் எதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 1 டிகிரிக்கும் 2 டிகிரிக்கும் நடுவில். பட் இந்த கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா பாண்ட் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா 2 டிகிரி அண்ட் 2 டிகிரி. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது மேஜராக இருக்கும் அப்படின்னா அக்கார்டிங் டு ஸ்டேஜ் ஆஃப் ரூல் ஹையர் ஆர்டர் டபுள் பாண்ட் வில் பி மோர் ஸ்டேபிள். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 டிகிரி 2 டிகிரி இது லோ ஆர்டர், இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிகிரி 2 டிகிரி இது ஹையர் ஆர்டர். அப்போது செகண்ட் ஒன்று தான் என்னவாக இருக்கும்னா மேஜராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் B, செகண்ட் ஒன் இஸ் ஏ மேஜர். கொஷின் நம்பர் 21, அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது, அதில் ClBr இருக்குது, Mg ஈத்தர் இருக்குது, A கிடைக்கும். அந்த ஏவை எதோட ட்ரீட் பண்ணுறீங்க, D2ஓட ட்ரீட் பண்ணுறீங்க, B கிடைக்கும். B எதோட ட்ரீட் பண்ணிங்க, சோடியம் அண்ட் ஈத்தரோட ட்ரீட் பண்ணால் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Mg ஈத்தர்னா என்னது நம்மளுக்கு தெரியும், கிரிக்னாய்ட் என்னென்னா Mg வந்து ஹாலஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் வந்துடும். இங்கே 2 ஹாலஜன் இருக்குது. அப்போ இதில் எதில் ஈஸியாக Mg போய் ஆட் ஆகும்னா Brல. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைஸ் பெருசாக இருந்தால் மெட்டல் போய் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, வெளியே தள்ளிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு A வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா Br Mg, அந்த ஒரு 4 மெம்பர் ரிங்கு, அப்புறம் ஒரு Cl. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இது கிரிக்னாய்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்ரேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ Mg என்ன பண்ணுன்னா கார்பனுக்கும் Brக்கும் நடுவில் வந்துடும்.
வந்துருச்சா? அடுத்தது என்ன போடுறோம்? D2O. ஸோ D2O நான் எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? D + OD மைனஸ். இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மொத்த டேர்ம் வந்து என்னது மைனஸ், இந்த மொத்த டேர்ம் வந்து என்னது ப்ளஸ். அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் எங்கே போய் ஆட் ஆகும்? இதில், அதாவது BrMgOD என்னவா வெளியே போய்டும்னா பை ப்ராடக்டாக வெளியே போயிடும். அப்போது இங்கே இருக்க D ப்ளஸ் எதில் போய் ஆட் ஆகிடும்? கார்பனில். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா ஒரு Cl, இந்த இடத்துல D. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா நம்ம பியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிரிக்னாய்டு உள்ளே போய் ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் D2O போடும்போது டி போய் இந்த இடத்துல இதுவாகிட்டு இது பை ப்ராடக்டாக வெளியே போயிடும். ஸோ இப்போ இது கிடச்சிருச்சா? இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள் சோடியம் அண்ட் ஈத்தர். சோடியம் அண்ட் ஈத்தர்னால் நம்மளுக்கு தெரியும் வேர்ட்ஸ் ஃபிட்டிங். வேர்ட்ஸ் ஃபிட்டிங்னா என்னென்னா இதே காம்பவுண்டை இன்னொரு டைம் எழுதிக்கணும். சரியா? அப்போ இதே காம்பவுண்டை இன்னொரு டைம் எழுதினீங்கன்னா என்ன வரும்? இது வரும். சரியா? இது கூட என்ன போடுறோம்? 2 சோடியம். ஸோ சோடியம் எதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்? ஹாலஜன் எடுத்துக்கும். அப்போ 2 ஹாலஜன் வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஒரு டி, அப்போ இதுவும் என்ன ஆகிடும்? ஒரு கனெக்ட் ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மொத்தமாக ஒரு டி. இந்த Cl என்ன ஆகிடும்? சோடியமாக வெளியே போயிடும். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகிடும். இங்கே இருக்கிற டி, இங்கே இருக்கிற டி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 மெம்பர், 2 பக்கம் டி. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. விச் ரியேஜென்ட் இஸ் யூஸ்ஃபுல் டு இன்க்ரீஸ் த கார்பன் செயின்? அதாவது ஒரு கார்பன் செயின் இருக்குது, அதில் எந்த ரியேஜெண்ட்டை போட்டால் கார்பன் செயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? இது கூட நம்ம என்ன போடுறோம்? KCN. அதே மாதிரி இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது கூட என்ன போடுறோம்? AgCN. அதே மாதிரி இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது கூட என்ன போடுறோம்? NH4CN. சரியா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல்னால் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு K + X என்னவா வெளியே போயிடும்? KXாக வெளியே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CCNஆக ஃபார்ம் ஆகும். பட் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா CNCஆக ஃபார்ம் ஆகும். நான் அது ஏன்னு சொல்லியிருக்கேன், இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேசின்றது பார்த்தீங்கன்னா அயானிக்னா என்னது? கேன்றது என்னது? எஸ் பிளாக். சிஎன்ன்றது என்னது? பி பிளாக். ஸோ எஸ் பிளாக் ப்ளஸ் பி பிளாக்னா என்னது? அயானிக்காக இருந்தால் யார் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த கார்பன் போய் உள்ளே அடிக்கும். அடிச்சிருக்கா? அப்போ இங்கே ரியாக்டனில் ஒரு கார்பனாக இருந்தது, ப்ராடக்ட்டில் 2 கார்பன் ஆகிடுச்சு. பட் AgCN எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவலண்ட். அது ஏன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இது டி பிளாக் ப்ளஸ் பி பிளாக். ஸோ அது என்னது? கோவலண்ட். ஸோ கோவலண்ட்டாக இருந்தால் யார் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும்? நைட்ரஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ நைட்ரஜன் தான் போய் என்ன ஆகும்? உள்ளே ஆட் ஆகும். சரி, அப்போ பாருங்கள் கார்பனோட செயின்ஸ் நடுவில் என்ன ஆகிடுச்சு? கட் ஆகிடுச்சு. அப்போ கார்பனோட செயின் என்ன ஆகலை? இன்க்ரீஸ் ஆகலை. அதேமாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜனும் பி பிளாக், கார்பனும் பி பிளாக். ஸோ பி பிளாக் ப்ளஸ் பி பிளாக் என்னது? அதுவுமே கோவலண்ட். கோவலண்ட்டாக இருந்தால் மறுபடியும் யார் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும்? நைட்ரஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ நைட்ரஜன் தான் போய் உள்ளே என்ன ஆகும்? ஆட் ஆகும். அப்பயும் கார்பன் செயின் என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா KCNல தான் என்ன ஆகும்னா ஒரு கார்பன் செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 23. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ SN2 ஃபாஸ்டர்? இதில் எது SN2 ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கேள்வி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். SN2 உடைய ஆர்டர் என்ன? 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டிகிரி. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இது வந்து 2 டிகிரி. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. பட் ஆனால் D and A எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ஹாலஜன் கனெக்டட் கார்பன் கனெக்ட் வித் ஒன்லி 1 கார்பன். இதுவும் 1 டிகிரி. இங்கேயும் ஹாலஜன் கனெக்டட் கார்பன் கனெக்ட் வித் 1 கார்பன். இதுவும் என்னது? 1 டிகிரி. அப்போ ரெண்டுமே என்னது? 1 டிகிரி. இப்போ ரெண்டுமே கிளாஷ் வந்தால் எது SN2 ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஏ. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பென்சின் கனெக்ட் ஆகிட்டாலே 1 டிகிரியில் பென்சின் கனெக்ட் ஆகிருந்தாலே அங்கே என்ன ஆகிடும்? SN1 ஃபேவர் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் பென்சைல் கேட்டையான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வராது. ஸோ எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னது? SN2 வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 24. பாஸ்கோஜன் இஸ் எ காமன் நேம் ஆஃப்? எதோடைய காமன் நேம் வந்து பாஸ்கோஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்கோஜனுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். இதுதான் பாஸ்கோஜனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ C டபுள் பாண்டோ ClCl. ஸோ இங்கே டபுள் பாண்டோ வருது இல்லையா? டபுள் பாண்டோ வந்ததுலேருந்து கார்பனைல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னது? கார்பனைல் குளோரைட். ஸோ ஆப்ஷன் வந்து C. கொஸ்டின் நம்பர் 25 எடுத்துப்போம். 1 bromo 1 methyl cyclohexane can be obtained by? அதாவது இந்த 3 காம்பவுண்டில் எதில் அடிஷன் நடந்ததுன்னா 1 bromo 1 methyl cyclo இது நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ அடிஷன்னா என்னது? சிங்கிள் பாண்ட் வந்து என்ன ஆகிடும்? டபுள் பாண்ட் என்ன ஆகிடும்? சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி HBr. ஸோ HBr எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? H + Br மைனஸ். அக்கார்டிங் டு மார்க்கோனிக் Br எதை ப்ரிஃபர் பண்ணும்? 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி. ஸோ 3 டிகிரியை ப்ரிஃபர் பண்ணும். இதுதான் 3 டிகிரி. ஸோ Br இங்கே ஆட் ஆகிடும், H இங்கே ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா ஒரு CS3, இங்கே வந்து ஒரு Br. அதே மாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ H போய் ஒரு கார்பன் அட்டாக் பண்ணும், Br போய் ஒரு கார்பன் அட்டாக் பண்ணும். அக்கார்டிங் டு மார்க்கோனிக் ரூல் Br எதை ஆட் பண்ணும்? இதை தான் ஆட் பண்ணும். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 bromo 1 methyl cyclohexane. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா B and C ரெண்டுத்துலேயுமே என்ன நடக்கும்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்னா 1 bromo 1 methyl cyclohexaneாக இருக்கும்.
ஸோ இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது உங்களுடைய நீட்டு ஐஐடிஜேயில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இதில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பென்சீன் வந்துட்டாலே உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஸ்லோ ஆகிடும். எப்படி பென்சீன் வந்தாலே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னடா ஸ்லோ ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 and 2 என்ன ஆகிடும்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஸ்லோ ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன வருது, காம்படிஷன் வருது. அப்போ இது ரெண்டுத்தில் எது சார் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. சரியா? அப்போ 3 டிகிரி தான் என்னவாக இருக்கும், மோர் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு 2 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் 3 டிகிரி. ஸோ இதுதான் என்னென்னா மோர் ஃபாஸ்டர். அப்போ தேர்ட் ஒன் வந்து என்னவாக இருக்குன்னா மோர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபோர்த் ஒன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே பென்சின். நான் என்ன சொல்லியிருக்கேன், பென்சினில் என்ன போகாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போகாது. பட் இந்த ரெண்டு பென்சினுக்குள்ளே காம்படிஷன் வந்தால் யார் மோர் ஃபாஸ்ட்டாக இருப்பா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், செகண்ட் ஒன் தான் மோர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஒன். ஏன் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், செகண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NO2 இருக்குது. NO2க்கு என்ன நேச்சர்னா எலக்ட்ரான் விட்ரா நேச்சர். ஸோ NO2 என்ன பண்ணும், எலக்ட்ரானை விட்ரா பண்ணும். சரியா? அப்போ எலக்ட்ரான் விட்ரா பண்ணும்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், அப்போ லாஸ்ட் ஒன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ, செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தான் என்ன இருக்கும், மோர் ஃபாஸ்ட்டு, ஃபோர்த்து செகண்ட் ஒன். சரியா? ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 27. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NaBr வெளியே போயிட்டு சைனைடு என்ன இருக்குது, உள்ளே ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ என்ன இருக்குன்னா இப்போ CN உள்ளே ஆட் ஆயிருக்கு, Br வெளியே போயிருக்கு. இப்போ இங்கே ரியாக்டன் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 1 டிகிரி கார்பன். என்ன டிகிரி, 1 டிகிரி. நான் சொல்லியிருக்கேன் 1 டிகிரி கார்பனாக இருந்தால் அது எதை ஃபேவர் பண்ணும், SN1 SN2 கேட்டால் இட் இஸ் ஃபேவர் ஃபார் SN2. ஸோ 1 டிகிரி கார்பன் இஸ் ஃபேவர் ஃபார் SN2. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போது SN2 வந்து விஷயம். மேட்ரு என்னென்னா இதில் எது ஃபேவர் பண்ணும் அதுதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எத்தனால். எத்தனால்னால் உங்களுக்கு தெரியும் 2 கார்பன் OH. மெத்தனால்னால் CH3OH. கடைசியில் வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர்னா H2. நல்லா புரிஞ்சுக்கணும், SN2 வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ரோட்டிக். SN2 உடைய சால்வெண்ட் என்னது, ஏ ப்ரோட்டிக். SN1 உடைய சால்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டிக். ப்ரோட்டிக்னா என்னென்னா ஹைட்ரஜன் வர்றது தான் என்னென்னு சொல்லுவோம், ப்ரோட்டிக்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஆல்கஹாலை பிரித்து எழுதுனா என்ன ஆகும்னா CCO -H+. அப்போ இதில் என்ன இருக்குன்னா புரோட்டான் இருக்குது. அப்போ இது என்னென்னா ப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்போ இதை பிரித்து எழுதுனால என்ன வரும், O -H+. அப்போ இதுவும் என்ன சால்வெண்ட், ப்ரோட்டிக் சால்வெண்ட். இதில் H2 பிரித்து எழுதினா வரும் H+OH-. அப்போ இதை பிரித்தாலும் என்ன வரும், ப்ரோட்டிக். பட் DMS எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமெத்தில் சல்ஃபனைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ DMF எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன வராது அப்படின்னா அதில் H+ இருக்காது. சரியா? ஸோ ப்ரோட்டிக்னா ஒன்றும் கிடையாது. தமிழில் வந்து ப்ரோட்டிக்னு பார்த்தீங்கன்னா முனைவுற்ற, ஏ ப்ரோட்டிக்னா முனைவற்ற, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போது ABD இது மூணுமே எது தான் ஃபேவர் பண்ணும், SN1 ஃபேவர் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன வேணும், SN2 வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா DMF. ஸோ ஆன்சர் வந்து C. ஸோ கொஷின் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா 2-bromopentane. அப்போ 2-bromopentane என்ன, இதுதான் பென்ட்டு. இதில் 2-bromoவில் பென்டேனில் நடக்குது. நடக்கும்போது ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, Pent2ene. ஸோ Pent2ene என்னென்னா அப்போது இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகிடுது, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ இந்த இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்றதான் கேள்வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், பீட்டா எலிமினேஷன். இதை பீட்டா எலிமினேஷன் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரோமின் கனெக்டாக இருக்கிற கார்பன் இருக்குல்ல, அது ஆல்ஃபா. அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பீட்டா. ஸோ ஹைட்ரஜன் எங்கேருந்து போகுது, பீட்டா போர்ஷன்லேருந்து தான் போகுது. ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லலாம், பீட்டா எலிமினேஷன். அதாவது தமிழில் வந்து பீட்டா நீக்க வினை. சரியா? அடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதுதான் மேஜராக கிடச்சிருக்கு. மேஜர்னால் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஆர்டர் 2 டிகிரி 2 டிகிரி. சரியா? நம்ம ஆர்டர் பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஆர்டரை சொல்கிற ரூல் எதுனா ஜெர்ஜவ் ரூல். அப்போ இது ஜெர்ஜவ் ரூலை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்டால் ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போது ஜெர்ஜவ் ரூலும் ஒரு ஆன்சர். அடுத்து பாருங்கள், டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன்னா என்ன, டீஹைட்ரோனா ஹைட்ரஜன், ஹாலஜன்னா ஹாலஜன். ஸோ இது ரெண்டுமே தானே வெளியே போகுது, HBr. அப்போ இது என்னது, டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். டீஹைட்ரேஷன் என்னென்னா வாட்டர் வெளியே போனால் தான் என்னது, டீஹைட்ரேஷன். அப்போ ஆப்ஷன் டியை தவிர்த்து மற்ற மூணுமே என்னது, ரிலேட்டிவாக கரெக்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ABC மூணுமே கரெக்ட். அப்போ ABC எதில் வருதுன்னா ஆப்ஷன் டியில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் டியில் தான் பார்த்தீங்கன்னா ABC வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட். ஸோ கொஷின் நம்பர் 29, ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன ஆகும்னா ஹெச்சும் பிஆரும் என்னாகும், வெளியே போகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் எது வந்து சீக்கிரமாக நடக்கும் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சைஸ்.
இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டீஹைட்ரோஹாலஜினேஷன். அப்படின்னா என்னென்னா, சைஸு பெருசாக இருந்தால் அதில் டீஹைட்ரோஹாலஜினேஷன் என்ன ஆகும், ரொம்ப வேகமாக நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், சைஸ் பெருசாக இருந்தால் பாண்ட் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக உடச்சிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஆர்டர் என்னவாக இருக்கணும், அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளோரின். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், அயோடின், குளோரின், புரோமின், ஃப்ளோரின். ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், சி. கொஷின் நம்பர் 30. இன் SN2 ரியாக்ஷன் ஹையர் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க SN2 எது வந்து ஹையராக இருக்கும் அப்படின்றத கேள்வி. அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னொன்று வந்து DMF கொடுத்துருக்கான். ஸோ DMFனாலும் இட்ஸ் கன்ஃபார்ம் இட் இஸ் SN2. சரியா? ஸோ அப்போ இதில் எது மோர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் SN2 உடைய ஆர்டர் என்ன, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோமின் கனெக்டட் கார்பன் கனெக்ட் வித் ஒன்லி 1 கார்பன், அப்போ 1 டிகிரி. அப்போ இதுதான் எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா SN2 ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டிகிரி, பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டிகிரி. சரியா? அப்போது 3 டிகிரி 2 டிகிரியில் என்னவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் வந்து பி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கன்வெர்ட் டு CHCl3. ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மொத்த குளோரின் இருக்கு இல்லையா, அந்த மொத்த குளோரின் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடும், ஹைட்ரஜனை சப்ஸ்டிட் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு H இருக்குது, அப்போ 3 குளோரின் இந்த இடத்துல என்ன வந்துடுவா, 3 ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடும், 4 ஹைட்ரஜன் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் டி. ஸோ கொஷின் நம்பர் 32. கொஷின் நம்பர் 32ல் என்ன நடக்குதுன்னா அடிஷனாக என்னென்னா டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ HI இருக்குது, HI எப்படி பிரித்து எழுதிக்கலாம், H+I-. அக்கார்டிங் டு மார்க்கோனிக் ரூல் இன்கமிங் குரூப் நியூக்ளியோஃபைல் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணும், 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 டிகிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ எதை எங்கே ப்ரிஃபர் பண்ணும், 2 டிகிரி. ஸோ 2 டிகிரினா இங்கே தான். ஸோ இப்போ I இங்கே வரணும், H இங்கே வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் பார்த்தீங்கன்னா I எங்கே வருது, 2 டிகிரிலையும், அப்போ H வந்து எங்கே வந்துடும், 1 டிகிரியில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் வந்து பி. அடுத்து கொஷின் நம்பர் 23. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சன்லைட் ஆஸ் வெல் அஸ் ஹீட் ரெண்டுமே இருக்குது. எப்படி இருக்குது, சன்லைட் அண்ட் ஹீட். நான் சொல்லியிருக்கேன் சன்லைட் அண்ட் ஹீட் இருந்தாலே உங்களுக்கு அங்கே என்ன நடந்துடும், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சரியா? ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடந்தால் என்ன ஆகும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னா, தே ஹேவிங் ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு விஷயம். அதில் அதே மாதிரி இதில் இன்னொரு காம்ப்ளிகேட் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அடிஷனாக இருந்தாலும் சப்ஸ்டியூஷனாக இருந்தாலும் எதை ப்ரிஃபர் பண்ணும், 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி. பட் இதில் எல்லா ஹைட்ரஜனுமே பார்த்தீங்கன்னா 2 டிகிரி ஹைட்ரஜன். அப்போ எல்லாமே 2 டிகிரி ஹைட்ரஜனாக இருக்கும்போது என்ன சார் நடக்கும், குறிப்பாக சன்லைட்டு ஹீட் ரெண்டுமே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா ஹைட்ரஜனும் வெளியே போயிட்டு அந்த இடத்துல யார் ஆட் ஆகிடுவா, Cl ஆட் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா ஹைட்ரஜன் இந்த இடத்துல எல்லாமே என்ன வந்துடும், Cl வந்துடும். ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 34 எடுத்துப்போம். 34 எடுத்துக்கிட்டோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர்கோ ஃபாஸ்டர் ரியாக்ஷன் அக்வஸ். அதாவது கீழ்கண்டவற்றில் எது வந்து அக்வஸ், அதாவது அக்வஸ் NaOH என்னென்னா நீர்ம நிலையில் உள்ள இல்லை கரைந்த நிலையில் உள்ள NaOHோட ரியாக்ட் ஆகும்போது எது ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவான கேள்வி. ஸோ அக்வஸ் NaOH வேறு எந்த ரியேஜென்ட்டும் இல்லை, அக்வஸ் NaOHனால் அது என்ன போகும்னா நியூக்ளியோஃபிலிக். நான் ஆல்ரெடி நிறைய இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பென்சின் இருந்தால் அங்கே என்ன போகாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போகாது. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி இது ரெண்டுமே எது போகாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போகாது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி இது ரெண்டுத்தில் எது சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து என்ன இருக்குன்னா C டபுள் பாண்ட் O இருக்குது, அதாவது கார்பனைல் குரூப் இருக்குது. ஸோ கார்பனைல் குரூப் இருந்தால் கார்பனைல் குரூப் மோர் ஃபேவர் ஃபார் நியூக்ளியோஃபிலிக். சரியா? ஸோ இப்போ கார்பனைல் குரூப் இருக்கிற இடத்துல நியூக்ளியோஃபைல் கம்பேர் டு திஸ் ஒன், இதில் என்ன கிடையாது, கார்பனைல் கிடையாது, வெறும் அலைலிக் தான். ஸோ அப்போ கார்பனைல் குரூப் இருந்தால் நியூக்ளியோஃபைல் இன்னும் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்து கொஷின் நம்பர் 35. இதில் எடுத்துக்கோங்க, ஸோ இங்கே ரியாக்டன்ட் இருக்குது, இங்கே ப்ராடக்ட் இருக்குது, கீழே இருக்கிறதுல எது கரெக்ட், ஓகேவா? ஸோ E1 என்னென்னா எலிமினேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா E2நால எலிமினேஷன் தான், E1நால எலிமினேஷன் தான். எலிமினேஷன்னா என்ன, சிங்கிள் பாண்ட் என்ன ஆகணும், டபுள் பாண்ட் ஆகணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டு ரியாக்டன்ட்லேயும் சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது, ப்ராடக்ட்லேயும் என்னவாக தான் இருக்குது, சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கலை, தெர் இஸ் நோ எலிமினேஷன் வில் பி ஹேப்பன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்து என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இந்த பக்கம் இருந்த மொத்த ரியாக்டன்ட் எந்த பக்கம் வந்திருக்கு, இந்த பக்கம் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் இன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராடக்ட் இன்வெர்ட் ஆனால் அது என்னது, SN1 SN2வா? ஸோ இன்வர்ஷன் நடந்தால் கட்டாயம் அது என்னது, SN2. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கொஷின் நம்பர் 36 எடுத்துப்போம். கொஷின் நம்பர் 36 எடுத்திங்கன்னா எத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் வித் தயனைல் குளோரைட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எத்தில் ஆல்கஹால்னால் என்ன, 2 கார்பன், அது ஒரு OH, அது கூட என்னது தயனைல் குளோரைட். தயனைல் குளோரைட்னா ஃபார்முலா என்ன, C டபுள் பாண்ட் O Cl. ஸோ இது ஒன்று என்னவா வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த O இங்கே உள்ளே போனோன்னா Cl என்ன ஆகணும், அதோடைய பாண்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். இப்போ பாண்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னா Cl வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்து Cl இதோட ஆட் ஆகிடும், இதோட ஆட் ஆகிடும். அப்போ வந்து O வந்து டபுள் பாண்ட் O உள்ளே போயிடும். அப்புறம் என்ன ஆகும், HCl வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தெரியும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஏன் அப்படின்னா இதில் கிடைக்கிற பை ப்ராடக்ட் ஈஸியாக என்ன ஆகிடும், கேஸாக வெளியே போயிடும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா மெத்தனைல் குளோரைட், SO2, HCl. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் Cயில் தான் மெத்தனைல் குளோரைட், HCl, SO2. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து C. ஸோ கொஷின் நம்பர் 37, இன் SN1 ரியாக்ஷன் த ப்ராடக்ட் ஆப்டெயின். ஒரு SN1 ரியாக்ஷன் நடந்தால் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத கேள்வி. இதுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்து C. ஏன் உங்களுக்கு தெரியும், ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கமிங் குரூப், அதாவது நியூக்ளியோஃபைல் வந்து ரெண்டு சைடில் அட்டாக் பண்ணும். அப்படி எப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு அட்டாக் பண்ணும், பேக் சைடில் ஒன்று அட்டாக் பண்ணும். ஸோ பேக் சைடில் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இன்வெர்டட் ப்ராடக்டாக கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த பக்கம் இருக்கிற சப்ஸ்டியூண்ட் எல்லாமே அட்டாக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இந்த பக்கம் வந்துடும். இது ஒரு ப்ராடக்ட் ஆகும். அதாவது இது வந்து 50%. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு அட்டாக் நடக்கும். அப்போ ஃப்ரண்ட் சைடில் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் என்ன ஆகுது, மாறாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்னவாக இருக்கும், இந்த பக்கமாகவே இருக்கும். ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், 50% கிடைக்கும். ஸோ இது ஒரு 50%, இது ஒரு 50%. அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு SN1 நடந்ததுக்கப்புறம் இன்வர்ஷனும் கிடைக்கும், ரிட்டன்ஷனும் கிடைக்கும். அப்படின்னா A+B ரெண்டுமே கிடைக்கும். இதுவே SN2ஆக இருந்தால் உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், இன்வர்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா SN2ல் என்னது, கம்ப்ளீட் பேக் சைடு அட்டாக். சரியா? ஸோ வந்து ஆப்ஷன் C. ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 38. இதில் பார்த்திங்க அப்படின்னா KOH போட்டிருக்காங்க. ஸோ KOH என்னென்னா அது வந்து ஆல்கஹாலிக் KOH. ஸோ ஆல்கஹாலிக் KOHனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன்னா என்ன, இங்கேருந்து ஒரு I, இங்கேருந்து ஒரு H என்னவா வெளியே போயிடும், HIயாக வெளியே போயிடும். ஸோ HIயாக வெளியே போனால் அந்த ரெண்டு கார்பன் நடுவில் என்ன வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா BR2னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ப்ரோமின் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோமின் வாட்டர் என்ன ஆகும், டேரெக்டாக ஆட் ஆகிடும். டேரெக்டாக ஆட் ஆச்சுன்னா டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ப்ரோமின், இங்கே ஒரு ப்ரோமின், அப்போது டைப்ரோமோ ப்ரோப்பீன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அல்கீனாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அல்கீனா டபுள் பாண்ட், இப்போ டபுள் பாண்ட் அப்படியே இருக்காது. ஏன்னா நம்ம BR போட்டோன்னே என்ன ஆகிடும், அல்கேனாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் A கிடையாது. ஆப்ஷன் B எடுத்திங்கன்னா வெறும் அல்கேன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரோமின் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன, டைப்ரோமோ, 2 ப்ரோமோ அல்கீன். ஸோ ஆப்ஷன் வந்து C. அடுத்து கொஷின் நம்பர் 39. ஸோ கொஷின் நம்பர் 39 ரொம்ப சிம்பிள். இங்கே Cl இருக்குது, X போட்டோடனே அது என்ன ஆகிடுது, டபுள் பாண்ட் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா எலிமினேஷன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் பாண்ட் என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் ஆகிடும். நான் ஃபஸ்ட் டைம் மேலே சொன்ன மாதிரி தான் எலிமினேஷன் நடக்குன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஆல்கஹாலிக் KOH. அக்வஸ் NaOH என்ன நடக்காது, எலிமினேஷன் நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எலிமினேஷன் நடக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் KOHல தான் என்ன நடக்கும், எலிமினேஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா இட்ஸ் டேக் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹியர் and its chlorine go away, so it's form double bond. So வந்து ஆப்ஷன் வந்து B. ஸோ கொஷின் நம்பர் 40 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன். நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாண்டு பெருசாக இருந்தால் அது சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், உளுந்து தூக்கி வெளியே போட்டுடலாம். அப்போ சைஸ் பெருசாக இருந்தால் எலிமினேஷன் என்னவாக இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அயோடினுக்கு தான் என்னது, சைஸ் பெருசு. அப்போ இது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உளுந்து தூக்கி வெளியே போட்டிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அயோடின் ரொம்ப ஃபாஸ்டராக வெளியே போயிடும் கம்பேர்ட் டு புரோமின், அப்புறம் கம்பேர்ட் டு குளோரின். ஸோ ஆப்ஷன் வந்து A. ஸோ கொஷின் நம்பர் 41. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா C2H5I ஆல்கஹாலிக் KOH போடுறாங்க. ஸோ ஆல்கஹாலிக் KOH போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, X. அந்த X எதோட ட்ரீட் பண்ணுறாங்க, BR2. அந்த BR2 வந்து Y கிடைக்குது. இந்த Y எதோட ட்ரீட் பண்ணுறாங்க, KCl. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆல்கஹாலிக் KOH போட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும், எலிமினேஷன் நடக்கும். ஸோ எலிமினேஷன் நடந்தால் என்ன ஆகும், சிங்கிள் பாண்ட் என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகிடும். எலிமினேஷன் நடந்ததுக்கப்புறம் BR2 ட்ரீட் பண்ணுறாங்க. BR2 ட்ரீட் பண்ண என்ன நடக்கும், அடிஷன் நடக்கும். அடிஷன் ஆகும்போது மறுபடியும் டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ BR. அடுத்தது பாருங்கள் KCN. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு KCN தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஒரு KBr வெளியே போயிட்டு CN போய் அட்டாக் பண்ணணும்னு கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா இங்கே KCN ஒன்றா கொடுத்துருந்தாலும் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா KCN பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட். ஸோ அயானிக் காம்பவுண்ட் வரும்போது நீங்கள் அதை என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுனா, இங்கே இருக்க ஒரு KCN வந்து ஒரு BR எடுத்துக்கிட்டு, அதேமாதிரி இங்கே இருக்க KCN இன்னொரு BR எடுத்துக்கிட்டு என்னவா வெளியே போய்டும்னா KBRஆக வெளியே போய்டும். ஸோ அப்போ அந்த இடத்துல யார் வந்துடுவா, ஸோ சைனைட் வந்துடும். ஸோ அப்போ உங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் 2C 2 சைனைட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2C 2 சைனைட். ஸோ ஆப்ஷன் வந்து B. கொஷின் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆக போகுதுன்னா AgBr வெளியே போயிட்டு CN வந்து உள்ளே ஆட் ஆக போகுது. இது ரொம்ப சிம்பிள். இங்கே AgCN வந்து என்னது, ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல். ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல்னா என்னென்னா கார்பனும் நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும், நைட்ரஜனும் நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். பட் இங்கே AgCN அப்படின்னா என்னென்னா D பிளாக் ப்ளஸ் P பிளாக். D பிளாக் ப்ளஸ் P பிளாக்னா என்னவாக இருக்கும்னா அது கோவலண்ட் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அப்போ கோவலண்ட் இன் நேச்சராக இருந்தால் யார் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும்னா
நைட்ரஜன் மேலே தான் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ நைட்ரஜன் தான் உள்ளே போய் என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். அப்போ RCH2NC. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் தான் RCN போய் என்ன ஆகுது, உள்ளே போய் அட்டாக் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ கொஷின் நம்பர் 43 டைரக்ட் கொஷின், ரொம்ப சிம்பிள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்மளுடைய டைசோனியம் சால்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தடு குப்ரஸ் புரோமைட் போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பப்பெல்லாம் டைசோனியம் ப்ரிப்ரேஷன் வருதோ அது எல்லாமே என்ன பண்ணணும்னா மோனோ புரோமைடை தான் ஃபேவர் பண்ணும். இட்ஸ் ஒன்லி ஃபேவர் ஃபார் மோனோ புரோமைட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எது மோனோ புரோமைட்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் என்னது மோனோ புரோமைட். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது டை புரோமைட், இது பார்த்தீங்கன்னா ட்ரை புரோமைட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் என்னது மோனோ புரோமைட். ஸோ உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டைசோனியம் வருதோ அங்கெல்லாம் என்ன வரும், மோனோ சப்ஸ்டியூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 44 எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 3 டிகிரி, ஓகேவா? ஸோ என்ன கார்பன் 3 டிகிரி, அட் த சேம் டைம் pH. pHனா என்ன, பென்சின் கனெக்ட் ஆயிருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் ஃபேவர் ஃபார் SN1. ஸோ இது SN1 தான் ஃபேவர் பண்ணும். பட் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிடைக்கிற ப்ராடக்ட் ரிடக்ஷனாக இருக்குமா, இன்வர்ஷனாக இருக்குமா, இல்லை ANBயாக இருக்குமா, இல்லை நன் ஆஃப் தி அபோவாக இருக்குமா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா SN1 எங்கெங்கெல்லாம் ஃபேவர் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தோம், இட்ஸ் ஃபார்ம் ஒன்லி ரிட்டன்ஷன் ரெண்டுமே, அதாவது போத் ரிட்டன்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல பாருங்கள் C2H5N அப்படின்ற ஒரு பல்கி பேஸ் போட்டிருக்காங்க. ஸோ பல்கி பேஸ் போட்டிருந்தோன்னா இது SN1 இருந்தாலும் இட்ஸ் ஒன்லி ஃபார்ம் இன்வர்ஷன், ரிட்டன்ஷன் வராது, அதாவது ஆப்ஷன் சி வராது. லாஜிக் படி பார்த்தீங்கன்னா SN1 என்ன வரணும்னா ரிட்டன்ஷன் ப்ளஸ் இன்வர்ஷன் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி கரெக்டுன்னு வந்திருக்கணும். பட் இங்கே என்ன போட்டிருக்காங்க, பல்கி பேஸ். எங்கெங்கெல்லாம் பல்கி பேஸ் போடுறாங்களோ அங்கெல்லாம் எது தான் ஃபேவர் பண்ணும், இட் இஸ் ஃபேவர் இன்வர்ஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து கொஷின் நம்பர் 45. இதில் வந்து லூக்கஸ் டெஸ்ட் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லூக்கஸ் டெஸ்ட்டுன்றது என்னென்னா ஹாலஜனை வந்து ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட். அதில் என்ன போடுவோம்னா ZnCl2 போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ROH இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ HCl போடுறோன்னு வச்சுப்போம், என்ன வெளியே போய்டும், H2O வெளியே போய்டும். ஸோ H2O வெளியே போனால் RCl ஃபார்ம் ஆகிடும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லூக்கஸ். இதில் எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா 3 டிகிரி தான். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் தான் லூக்கஸில் வந்து முக்கியமான ப்ராசஸ். அப்போ எது ரொம்ப ஸ்டேபிள் கார்போகேட்டையானா 3 டிகிரி தான். அப்போ 3 டிகிரி ஆல்கஹால் தான் என்னது மோர் ஃபேவர் ஃபார் லூக்கஸ் டெஸ்ட். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ கொஷின் நம்பர் 46 எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின் இஸ் ப்ரிப்பேர்ட் பை கமர்ஷியலி. இது ரொம்ப சிம்பிள், அப்படி தேரி கொஷின் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்னாய்டு, வட்ஸு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷனாக என்னென்னா உங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்காது. ப்ராடக்ட் கிடைக்கும், பட் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சோப்பு மெட்டீரியல் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், சோப்பு வந்து நிறைய தேவைப்படும். ஸோ இப்போ நிறைய தேவைப்படும் போது கொஞ்சமாக செஞ்சால் அது பத்தாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் மெத்தட் இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ப்ரிப்ரேஷன். ஸோ ஆப்ஷன் வந்து பி. அடுத்து கொஷின் நம்பர் 47. BR2 போடுறா என்னென்னா டபுள் பாண்ட் என்னென்னா சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ ஒரு BR இங்கே போய் ஆட் ஆகிடும், இன்னொரு BR இங்கே வந்து ஆட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டி ஃபார்ம் எல் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். பட் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே BR ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் நடக்கும். அப்படி ரொட்டேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டி ஃபார்ம் எல் ஃபார்ம் ரெண்டுமே பாசிபிள் கிடையாது. உங்களுக்கு மீசோ காம்பவுண்ட் மட்டும் தான் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மீசோ. அடுத்து விச் ரியேஜென்ட் நாட் யூஸ் டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோஆல்கேன் ஃப்ரம் ஆல்கஹால். அதாவது இந்த 3 ரியேஜென்ட்டில் எந்த ரியேஜென்ட் வந்து ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன், ஆல்கஹால்லேருந்து ஹாலஜன், அதாவது வந்து ROHலேருந்து RXA பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாத ரியேஜென்ட் எது அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் PCl3யும் பாசிபிள், அட் த சேம் டைம் PCl5யும் பாசிபிள், அட் த சேம் டைம் SOCl2வும் பாசிபிள். அப்போ பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் எதுவுமே, இதில் 3 வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கஹால் என்னவோ மாற்றலாம், ஹாலோ ஆல்கேன்ஸாக மாற்றலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்களா, எது யூஸ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3மே என்னாகும், யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ். அடுத்து கொஷின் நம்பர் 49. த ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் E1 சரி S1ம் சரி, அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் சரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் சரி, ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் சேம் தான். 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. இதை நீங்கள் தூக்கத்தில் கேட்டால் கூட எப்படி சொல்ல தயாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேபிள் கார்போகேட்டையானில் தான் உங்களுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் மொத்தமாகவே நடக்கும். அப்போ எது ரொம்ப ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அப்படின்னா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஷின் நம்பர் 50. விச் இஸ் BR2 நாட் டீகலரைஸ். அதாவது இந்த 3 இதில் எதில் வந்து டீகலரைசேஷன் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், டீகலரைசேஷன் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ இருந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், டீகலரைசேஷன் நடக்கும். இப்போ டபுள் பாண்ட்னா என்ன, அல்கீன். ட்ரிபிள் பாண்ட்னா என்ன, அல்கைன். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அல்கீன் டபுள் பாண்ட், அப்போ இது என்ன ஆகும், டீகலரைஸ் ஆகும்.
அல்கைன் ட்ரிபிள் பாண்ட் இதுவும் என்ன ஆகும், டீகலரைஸ் ஆகும். பட் அல்கேன் சிங்கிள் பாண்ட் என்ன ஆகாது, டீகலரைஸ் ஆகாது. ஸோ வந்து உங்களுக்கு ஓவராலாக ஒரு 50 எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த 50 எம்சிக்யூ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீட் இருந்தாலோ இல்லை சம்மந்தமான டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.